பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்காங்க. மன்னிச்சிடுங்க ராதிகா. இனியா வந்துட்டு உங்கள அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனியாவோட டான்ஸ் காம்படிஷன்ல அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இனியாவ கேள்வி மேல கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. உனக்கு என்ன 2 அம்மாவா? அப்படிங்கிற மாரிலாம். அதனால தான் இனியா கோவத்துல வந்துட்டு அப்படிலாம் பண்ணிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்க, அதுக்கு ராதிகா வந்துட்டு விடுங்க பாக்கியா. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாமே வந்துட்டு கோபி பண்ண தப்பு தானே. கோபி சரியா இருந்தா நம்ம ஏன் அப்படி அசிங்கப்பட போறோம்? கோபிட்ட அப்பவே சொன்னேன், "நான் வரமாட்டேன் ஸ்டேஜுக்கு" அப்படிங்கிற மாரி. ஆனா, கோபி தான் என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு இருந்தாரு. இப்ப அவரு என்ன கூட்டிட்டு வந்து இனியாவுக்கும் அசிங்கமாயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கே வந்துட்டு பெரிய அசிங்கமாயிடுச்சு. அத்தலாம் வந்துட்டு இப்ப என்ன நெனச்சிருப்பாங்களோ தெரியலையே! இப்ப அவங்க என்ன பார்த்தாலே மொறச்சுட்டே இருக்காங்க. இப்ப நான் வெளிய போனேன் அப்படின்னா, என்ன திட்டுவாங்க அவங்க பயங்கரமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்க. இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல ராதிகா, இதெல்லாம் வந்துட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது எல்லா தப்பும் வந்துட்டு கோபி மேல தான். கோபி தானே உங்கள வலுக்கட்டாயமா வந்து கூட்டிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு அப்பவே தோணுச்சு, ஸ்டேஜ் மேல ஏறும்போது இனியா வந்துட்டு ஏதோ அசிங்கப்பட போறா அப்டின்ட்டு. அதுக்கேத்த மாரியே வந்துட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இனியாவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இனியா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா வேற இப்போ. என்ன பண்ண முடியும்? எல்லாமே வந்துட்டு கோபியால தான் நடக்குது இப்படிலாம். அவர் எங்க சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டாரு. அவர்கிட்ட திரும்பியும் போயிட்டு இத பத்தி பேசி ஏதாவது சண்ட போட்டாலும், அத்தை வேற வந்துட்டு அத விட மாட்றாங்க. அவருக்கு திரும்பி வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஆகிருமோன்ட்டு. ஆனா அவர் மேல இருக்க தப்ப வந்துட்டு உங்க மேல சொல்லுவாங்க இப்ப அத்தை. அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபிய பத்தி பாக்கியா ராதிகாட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ராதிகா வந்துட்டு, "இதுதான் நான் பாக்கியா அப்பவே சொன்னேன் கோபிகிட்ட. இந்த வீட்ல இருக்க வேணாம். இந்த வீட்ல இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அசிங்கமும் இருக்காது. எனக்கும் பாக்கியாவுக்கு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கும்." அப்படிங்கிற மாரி தான் சொன்னேன். ஆனா கோபி தான் வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்றாரு. அவங்க அம்மா சொல்றாங்கோசரம் இந்த வீட்ல வந்துட்டு இருக்க சொல்றாரு. இந்த வீட்ல அவரு இருந்து, நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா, மீதி எல்லாருமே வந்துட்டு தப்பா தான் பேசுவாங்க. அதனால தான் அவர வீட்ல இருந்துட்டு வெளிய தனியா கூட்டிட்டு போலாம் பார்க்குறேன். ஆனா அவங்க அம்மா விட மாட்றாங்க. இப்ப எல்லா தப்பும் வந்துட்டு என் மேல இருக்க மாரி பார்க்குறாங்க எல்லாருமே. இப்போ இனியா வேற எல்லாமே வந்துட்டு என் மேல தான் கோவம் இருக்கும். நான் தான் வந்துட்டு வேணும்ட்டே வந்துட்டு ஸ்டேஜ்க்கு வந்துட சொல்லிட்டு, ஆனா கோபி தான் வந்துட்டு என்ன வேணும்ட்டே ஸ்டேஜ்க்கு கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாரி இனியாக்கு தெரியாது. இப்ப இனியாக்கு எல்லாமே வந்து நான் வந்து தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாரி தெரியும். இதுக்கு மேலயே வந்துட்டு என்ன என்ன பண்ண சொல்றீங்க பாக்கியா? நான் பண்ணாத தப்பு கூட கோபியால நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாரி தெரியிறேன். இவரால வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போறோம்னு தெரியல. இவரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நம்ம தனியா போயிடலாம் வீடு காலி பண்ணிட்டு அப்படிங்கிற மாரி. ஆனா இங்கவே இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கூடயே இருக்கணுமா? இங்க இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் அசிங்கமாயிட்டே தான் இருக்கும். ஆனா வந்துட்டு யாருமே அத சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்றாங்களே அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க பாக்கியா கிட்ட. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி வந்துட்டு ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இனியா பேசுனது தப்பு தான். நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க இனியா வரும்போது இனியா ராதிகாவ பார்த்துட்டு கோவத்துல, "இங்க பாருங்க நீங்க இதுக்கு மேல வந்துட்டு எங்க டாடி கூட இருக்காதீங்க. நீங்க இந்த வீட்ல இருந்துட்டு எங்க எல்லாரையும் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ நான் காலேஜுக்கு போணும்னா கூட எப்படி போவேன்? எல்லாருமே வந்துட்டு என்ன ரொம்ப கேவலமா பார்க்குறாங்க. உனக்கு 2 அம்மாவா அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இனியா சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இனியா இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, "உங்களால தான் வந்துட்டு டான்ஸ் காம்படிஷன் தோத்துட்டேன். இந்த மாரி நீங்கலாம் அப்படியே பண்றத பார்த்துட்டு எல்லாருமே சுத்தி இருக்கவங்க பேசிட்டு பார்த்த உடனே என்னால டான்ஸ் கூட ஒழுங்கா ஆட முடியல. அதனால நான் தோத்துட்டேன். இது எல்லாத்தையுமே காரணம் நீங்க தான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா ராதிகாவ பார்த்து சொல்லவும், இத கேட்டவுனே இங்க ராதிகாவுக்கு ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க ராதிகா சொல்றாங்க, "இங்க பாரு இனியா, நான் ஒண்ணும் வந்துட்டு வேணும்ட்டே அங்க வரல. உங்க டாடி தான் வந்துட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அவரு தான் வந்துட்டு வலுக்கட்டாயமா வா, வா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாரு. நான் அப்பவே சொன்னேன், மேல வந்தேன் அப்படின்னா ஏதாவது தப்பா நடக்கும். சுத்தி இருக்கவங்க ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஆனா அவரு தான் வந்துட்டு எதுவுமே கேட்காம மேல கூட்டிட்டு வந்தாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருமே வந்துட்டு என்ன தப்பு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பாக்கியாவ பார்த்தும், இனியாவ பார்த்து கேட்கும்போது, இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க, "இங்க பாரு இனியா, ராதிகா ஆன்டி மேல எந்த தப்புமே இல்ல. எல்லாருமே வந்துட்டு உன் டாடி தான் பண்ணியிருக்காரு. அவரு பண்ணதால தான் இவங்க வந்தாங்க. இவங்க எதுக்கு தேவையில்லாம வரப்போறாங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்ல, இங்க இனியா வந்துட்டு, "இல்லம்மா, இவங்க இந்த வீட்ல இருக்க வேணாம்மா. டாடி விட்டு இவங்கள போக சொல்லுங்க. இவங்க இங்க இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் காலேஜுக்கு போனா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால முகத்த குடுத்து பேச கூட முடியாதும்மா. அவ்ளோ அசிங்கப்படுத்துவாங்க எல்லாருமே என்ன. நான் என்னம்மா பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க இனியா வந்துட்டு அழுதுட்டே போறாங்க. இங்க இனியா அழுதுட்டே போகவும், அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "இங்க பாருப்பா கோபி, இப்ப போதுமா? இவ்ளோ அசிங்கப்பட்டோமே போதுமா? அவள வெளிய தான் கூட்டிட்டு வந்தோம். வெளிய கூட்டிட்டு வந்திருக்கு. நம்ம குடும்பத்து மேல எவ்ளோ அசிங்கமாயிடுச்சு பாத்தியா? இப்ப இனியாவுக்கும் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு காலேஜ்ல. இதுக்கு தான் அவள ராதிகா வந்துட்டு அப்பவே நீ கூட்டிட்டு வராத அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். நீ தான் வந்துட்டு அந்த ராதிகா கூட்டிட்டு வந்த. இப்ப எவ்ளோ அசிங்கமாயிடுச்சு பாத்தியா இனியாக்கு. அவ அழுதுட்டு இருக்காப்பா. நீயே பாருப்பா. அதுக்கு தான் சொன்னேன். ராதிகா வந்துட்டு உன் வாழ்க்கையில வேணாம்ப்பா. அவள அனுப்பிச்சு விட்டுருப்பா எங்கேயாவது. அவ தனியா போயிட்டு இருந்துக்கட்டும். நீ அவள விட்டுருப்பா. பாக்கியா, நீ, நானு, இனியா நம்ப எல்லாரும் ஒண்ணா இருப்போம். ராதிகாவ முதல்ல வீட்ட விட்டு போக சொல்லு. இப்போ ஒரு வாட்டி அவள கூட்டிட்டு போனதுக்கு எவ்ளோ பெரிய விஷயம் நடந்தது பாத்தியா? இப்ப இனியாவோட பிரச்சனை மட்டும் இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா வந்துட்டு அவ உன் கூட இருந்தா அப்படின்னா, அந்த ராதிகா அவ உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை குடுத்துட்டே இருப்பாப்பா. தயவு செய்து வந்துட்டு அவளையும் அவ பொண்ணையும் வந்துட்டு வீட்ட விட்டு போக சொல்லிடுப்பா. நீ இங்கேயே இரு அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி இங்க கோபிகிட்ட சொல்ல, அப்பதான் கோபி வந்துட்டு, "இல்லம்மா, ராதிகா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் வந்துட்டு ராதிகாவ வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேன்.
அதனால தான் வந்துட்டு எல்லா தப்பும் நடந்திருக்கு. எல்லா தப்பும் வந்துட்டு நான் தான் பண்ணேன். என் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிகிட்ட, "நீ கூப்பிட்டனா அவ ஏன் ராதிகா எதுக்கு வரா? அவளுக்கு தெரியாதா? அவ வந்தா அப்படின்னா நாங்க காம்படிஷன்ல வந்துட்டு ரொம்ப அசிங்கமாயிடும்" சொல்லிட்டு, இனியாவுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு "அவ மேல தப்பு இருக்குப்பா. நான் சொன்னா கேளு. அவ உனக்கு வேணாம். நீ அவள வீட்ட விட்டு வெளிய போக சொல்லு" அப்படிங்கிற மாரினா, திரும்ப திரும்ப இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகா பத்தி பேசிட்டு இருக்க, இங்க கோபிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாரி அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பக்கத்துல இனியா வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு, "டாடி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு டாடி. நீங்க அவங்க கூட வச்சுக்காதீங்க டாடி. அவங்கள வந்துட்டு தனியா அனுப்பிச்சு விடுங்க. அவங்க நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் காலேஜுக்கு போனா கூட எப்படி போகணும்னு தெரியல டாடி. என்ன டாடி பண்ண முடியும் என்னால? இப்ப டான்ஸ் காம்படிஷன்ல தோத்துட்டேன். நான் எவ்வளோ ஆசையா வந்துட்டு டான்ஸ் ஆடுனேன். ஆனா என்னால ஆடக்கூட முடியல. அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு. இதுக்கு மேலயும் வந்துட்டு ராதிகா ஆன்டி இந்த வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட பேச கூட மாட்டேன் டாடி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க இனி அழுதுட்டே வந்து அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. இத பார்த்துட்டு அந்த ஈஸ்வரி வந்துட்டு, "ஏன்பா கோபி இதுக்கு மேலயும் வந்துட்டு உனக்கு என்னப்பா சொல்றது? இனிய பாருப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு போறான்ட்டு. அவ இதுவரைக்கும் உன்கிட்ட இந்த மாரிலாம் பேசியிருப்பாளா? அப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அப்படிலாம் பேசியிருப்பா. புரிஞ்சுக்குப்பா. ராதிகா நமக்கு வேணாம்ப்பா. அவள போக சொல்லுப்பா. அவ போயிட்டு அவ வாழ்க்கைய வாழட்டும். நீ உன் வாழ்க்கைய இங்கே வாழுப்பா. அவள தனியா விட்டுருப்பா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி என்னதான் கோபிட்ட சொன்னாலும், இங்க கோபி வந்துட்டு ஒரு மாரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுவுமே பேசாம. இது எல்லாத்தையும் பார்த்துருந்த பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க அத்த, ராதிகா மட்டும் வந்துட்டு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இவரு மேலயும் தப்பு இருக்கு. இவரு வந்துட்டு அவங்கள ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்ததால தான் இனியா வந்து நாங்க அசிங்கப்பட்டா. இவரு பண்ண தப்பும் வந்துட்டு இதுல இருக்கு. அவங்கள மட்டும் வந்துட்டு தப்பு பண்ண மாரி பேசிட்டு இருக்காதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா பேச, இதெல்லாம் கேட்டிருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நீ எப்ப பாரு வந்துட்டு அவளுக்கு ஆதரவா வந்துட்டு பேச வந்துராத. அவ மேல தான் எல்லா தப்பு இருக்கு. அவ மட்டும் இந்த வீட்ல இல்லாம இருந்திருந்தா இவ்வளோ நடந்திருக்குமா? நம்ம மட்டும் இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இப்ப அவ வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாரிலாம் அவ இருக்கும்னு தானே கோபி அவன கூட்டிட்டு வந்தா. அவள கூட்டிட்டு வந்து அவளுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா? அவ எதுக்கு வந்து ஸ்டேஜ் மேல ஏறுறா? இனியா இருக்கிற ஸ்டேஜ்க்கு அவ போகவும் தானே அசிங்கப்பட்டா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பாக்கியாட்ட சொல்ல, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, அவங்களுக்கு ஒண்ணும் வந்துட்டு ஸ்டேஜ் மேல ஏறி வரணும்னு சொல்லிட்டு ஆசைலாம் இல்ல. இவரு தான் வந்துட்டு ராதிகாவ ஸ்டேஜ் மேல கூட்டிட்டு வந்திருக்காரு வலுக்கட்டாயமா. இப்பதான் அவங்க என்ட்ட சொல்லிட்டு போனாங்க. நீங்க வந்துட்டு அவங்கள மட்டும் தப்பு சொல்லாதீங்க" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், ஈஸ்வரி ஒரு மாரி வாயடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட, "அம்மா என் மேலயும் தப்பு இருக்குதாம்மா. நான் போயிட்டு ராதிகாட்ட பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி ராதிகா பாக்க கோபி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகாட்ட போய் கோபி பேசிட்டு இருக்காரு. "ராதிகா என்ன மன்னிச்சிடு. என்னால தான் வந்துட்டு இனியாமா உன் மேல வந்துட்டு கோவப்பட்டுட்டா. கோவப்பட்டு வந்துட்டு அப்படிலாம் பேசிட்டா. இது எல்லாமே வந்துட்டு என் மேல தான் தப்பு. என்ன மன்னிச்சிடு" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கிட்ட கோபி மன்னிப்பு கேட்டாலும், இங்க ராதிகா வந்துட்டு கோவத்துல எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு, "என்னாச்சு ராதிகா? தயவுசெய்து மன்னிச்சிடு. எனக்கு ஒரு ஆசை உன்னையும் வந்துட்டு கூட கூட்டிட்டு போணும்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்துட்டு இனியாம டான்ஸ் ஆடுற இடத்துக்கு உன்ன கூட்டிட்டு வந்தேன். நீயும் வந்துட்டு இனியாவுக்கு ஒரு அம்மா மாரி தானே! பாக்கியம் மட்டும் அம்மா இல்லல்ல. நீயும் வந்துட்டு இனியாவ சின்ன வயசுல வந்து வளர்த்துருக்கல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஒரு ஆசையில வந்துட்டு உன்னையும் வந்துட்டு கூட கூட்டிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா தான் அசிங்கமாயிடுச்சு ரொம்ப. நான் என்ன பண்ண முடியும்? நானே எதிர்பார்க்கல அப்படிலாம் பேசுவான்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிடு. இனியா வந்துட்டு வேற உன்ன இப்படிலாம் பேசிட்டா. என்ன மன்னிச்சிடு ராதிகா" அப்படிங்கிற மாரி இங்க கோபி என்னதான் ராதிகாட்ட மன்னிப்பு கேட்டாலும், இங்க ராதிகா வந்துட்டு ஒரு மாரி கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க.